பிடிஆரை பார்த்து உங்கள் 2 பசங்க மட்டும் எங்கே படித்தாங்க, என்ன லாங்குவேஜ் படித்தாங்க அப்படின்னு கேட்டுட்டாரு. பிடிஆர் பதில் சொல்லியிருக்க வேண்டியதே இல்லை, இருந்தாலும் ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாரு. என் பசங்க 2 லாங்குவேஜ் தான் படித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் நான் ஒரு உண்மையை இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஏதோ ஒரு கட்சி தலைவர் இன்னைக்கு ஏதோ ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார், அமைச்சர் பிடிஆரோடைய பசங்க எத்தனை மொழி படித்தார்கள் என்று சொல்லட்டும். நான் தெளிவாக விளக்கம் இன்றைக்கு சொல்கிறேன். எனக்கு இருக்குது 2 புதல்வர்கள். என் அப்பா பேருக்கு 2 பேருக்கும் அவங்க 2 பேர் பிரித்து வச்சிருக்கேன். ஒருத்தர் பேர் பழனி, ஒருத்தர் பேர் வேல். என் 2 பசங்களும் எல்கேஜிலேருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இரட்டை மொழி கொள்கையில் தான் படித்தார்கள். யாருக்கெல்லாம் விளக்கம் தேவையோ எடுத்துக்கட்டும். உடனே அந்த பாயிண்ட் அண்ணாமலை என்ன பிடிச்சு பிடிஆர் செய்த தவறை கண்ணும் கருத்துமாக பிடித்த அண்ணாமலை அப்படின்னு டைட்டில் போடலாம், அந்த அளவுக்கு பேசியிருக்காரு. எந்த 2 லாங்குவேஜ் படித்தாங்க, ஒன்று இங்கிலீஷு, இன்னொன்று என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரா. இப்போ அந்த இன்னொன்று என்ன அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடுச்சு. அண்ணன் இன்னொன்று என்னங்கிறத பற்றி நீங்கள் கவலைப்படவே வேணாம், ஏன்னா ஒன்று இங்கிலீஷ் ஆயிடுச்சுல, அதுவே தாராளம். அந்த இன்னொன்று இருக்குல்ல, அது உங்ககிட்ட பேசுறதுக்குன்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அதுக்கான பதில் அவர் சொல்கிறார்ல. ஒருவேளை ஆந்திராவிலேருந்து யாராவது கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட இங்கிலீஷில் பேசிக்குவார். இதை பிடிஆரே பார்த்துப்பாரு. பழனியும் வேலையும் பற்றி நீங்கள் ஏன் கவலைப்பட்டீங்கன்னு தான் இன்னும் புரியல. பிடிஆர் ரொம்ப அழகாக ஒரு கேள்வி ஒன்று முந்தானேத்து கேட்டாருன்னு. நாங்கள் இந்த 2 லாங்குவேஜஸில் எல்லா விதமான ஸ்கேல்லையும் வளர்ந்து காமிச்சிருக்கோம். நீங்களாம் ஹிந்தி திணிச்சிட்டு இருந்தப்ப படித்த பிடிஆரே சொல்கிறாரு 2 லாங்குவேஜ் போதும்னு. அதுலேயே நாங்கள் இவ்வளவு வளர்ந்துருக்கோம். ஒரு பேசிக் அறிவு இருக்கிறவங்க கூட இந்த வேலையை செய்ய மாட்டாங்கன்னு நேற்று பிடிஆர் தெளிவாகவே சொல்லிட்டாரு. ஏன்னா எங்கள் ஊர் பிடிஆர் இவ்வளவு அறிவாக பேசுகிறவர், அவர் பசங்களுக்கு எப்படி ஹிந்தியை சொல்லி கொடுத்துருப்பாரு அப்படின்னு யோசிக்க மாட்டீங்க? ஒருவேளை அவர் ஹிந்தியே சொல்லி கொடுத்துருந்தாலும் அவருக்கு தெரியும் என்ன பண்ணணுங்கிறது. ஏன்னா அப்பவும் 2 லாங்குவேஜ் தான். அவ்வளவு குவாலிட்டியாக இருக்கிற மனுஷங்கிட்ட வந்து 20,000 புக்கு படித்த நீங்கள்லாம் சில கேள்விகளை கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குண்ணே. நீங்கள் சீமானுக்கு ஸ்ட்ராங்காக இருங்கண்ணே, ஃபைட் பண்ணிக்கிட்டே இருங்க, விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னீங்களே, நீங்களும் அதே மாதிரி தான் இருக்கீங்க. நீங்களும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க, எங்கேயும் விட்டுற மாட்டீங்க, ஃபைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. இந்த வீரமாமுனிவர் அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறோம்ல, அவர் தமிழ்நாட்டுக்காரு கிடையாதுங்க, அவர் வெளிநாட்டுக்காரரு. வந்தார், கேள்விப்பட்டார், அட நல்லா இருக்கே அப்படின்னு விழுந்து படித்தார். படிக்கிறதுக்கு இன்னும் இருக்குது அப்படின்னு விழுந்து இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாரு. அட படிக்க இவ்வளவு அற்புதமான விஷயங்கள்லாம் கிடைக்குதே அப்படின்னு முடிவெடுத்தவர் அந்த விஷயத்துக்காகவே அவரோட பேரவே மாற்றிக்கிட்டாரு. அப்படி ஹிந்தியில் ஏதாவது இருந்தால் காட்டுங்கன்னு நானும் படிக்கிறேன் அப்படின்னு ஆசையோடு கேட்டால், ஹிந்தி படம் பாரு, ஹிந்தியில் கெட்ட வார்த்தை பேசு, கட்டி சட்னி வாங்கிட்டு கக்கூஸ் போகிற வழியும் கேட்டுக்க, அப்புறம் இருக்கு ஃபேமஸான டைலாக், 2 பிளேட் பானிபூரி தேதோ. ஏங்க உங்களுக்கே அசிங்கமாக இல்லை அசிங்கமாக இருக்கா இல்லையான்னு தான் கேட்குறேன். ஏன்னா ஒரு லாங்குவேஜை இப்படியுமா கேவலப்படுத்தணும்? மலையாளத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அத்தனை ரைட்டர்ஸ் எழுதியிருக்காங்க, அவ்வளவு அட்டகாசமாக இருக்கும். நிறைய மொழிபெயர்ப்புலையும் வந்திருக்கு எங்களுக்கு. குப்பை பொன்னியின் செல்வன்லேருந்து கோபுரம் வேல்பாரி வரைக்கும் தமிழ் அத்தனை புத்தகங்கள் இருக்குது. படிக்க தீரவே தீராதுன்னு. தூப்புக்காரின்னு ஒரு புத்தகம் சாகித்ய அகாடமி வாங்குச்சு தெரியுமா? மனுஷன் சாணியை மத்தி மட்டும் பேசின புத்தகம்னு அது. இந்த மனுஷ சாதியை தாங்கி பிடிச்சிட்டு இருக்க அந்த சாதியை பற்றி இன்னொரு புத்தகம் அந்த மாதிரி இல்லவே இல்லை. இப்படி ஏதாவது ஒரு புக்கு, இந்த புக்கு படிங்க அப்படி இருக்கும், சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கண்ணே, நாங்கள் ட்ரை பண்ணி படிக்கிறோம். நீங்கள் ஏன் மும்மொழின்னு மட்டும் பயன்படுத்திட்டு ஹிந்தினே சொல்ல மாட்டேங்கிறீங்க தெரியுமா? ஏன்னா மகாராஷ்டிராவில் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட்னாவிஸ் ஒரு ஆர்டர் ஏதோ ஒன்று போட்டிருக்காரு. இப்படி எல்லா மாநில மக்களும் நாங்கள் ஏன் ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. தொடக்க புள்ளி எது தெரியுமா? ஹிந்தி தெரியாது போடா. இங்கே இருக்கிற ஹிந்தி தெரியாது போடா வட மாநிலங்களில் எப்படி மாற ஆரம்பிச்சிருக்குன்னா, எனக்கு எதுக்குடா ஹிந்தி அப்படின்னு மாற ஆரம்பிச்சிருக்கு. அண்ணன் இன்னொரு விஷயம் கூட சொல்லட்டுமா? நீங்கள் சர்வீஸ் பண்ணீங்களா கர்நாடகா, அந்த கர்நாடகாவில் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியுமா? அதாவது 2024 SSLC எக்ஸாமோட ரிசல்ட் என்னன்னு தெரியுமா? 90,510 பேர் ஃபெயிலுன்னு. 10th படித்தவங்கள 90,000 பேத்துக்கு மேலே ஃபெயில் ஆகியிருக்காங்க.
எதில் தெரியுமா? ஹிந்திங்கிற ஒரே ஒரு சப்ஜெக்ட்னால மட்டும், இந்த தேவையில்லாத ஆணியை அவன் தலையில் தூக்கி சுமந்ததுனால மட்டும், அந்த ஒரே ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனதுனால அவன் 10th மொத்தமாக போச்சு. இப்போ அந்த 10th அவன் ஹிந்தியில் பாஸ் பண்ணி அவன் லைஃப்பில் என்ன பண்ண போகிறான்னு சொல்லுங்கள். பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு ஹிந்தி தெரியும், அவன் பேசிப்பான். அதை மார்க்கில் அவன் பாஸ் பண்ணி என்ன பண்ண போகிறான்? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு சொல்கிறேன், கேட்டுக்கங்க. பெங்களூர் ரூரலில் 7735 பேர். ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா பெல்ஹாவி அப்படிங்கிற இடம் தான் 10,118 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்க்க போனால் அவங்களோட +1 அப்படிங்கிறது அடுத்த வருஷம்தான். அவன் என்ன தப்பு பண்ணியிருப்பான்னு சொல்லுங்க? அவன் கன்னடாவில் பாஸ் பண்ணியிருப்பான், செகண்ட் லாங்குவேஜான இங்கிலீஷில் பாஸ் பண்ணியிருப்பான், 3 சப்ஜெக்ட்லேயும் பாஸ் பண்ணியிருப்பான். ஆனால் ஒன்றுக்கும் ஆகாத இந்த ஹிந்தியில் ஃபெயில் ஆனனால அவனோட ஃப்யூச்சரையே நிறுத்தி வச்சுருக்கீங்க. இப்போ இந்த கிட்டத்தட்ட இந்த 90,000 பேத்துக்கு நீங்கள் என்ன பதில் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால், கவலைப்படாதீங்கோ, விஸ்வகர்ம யோஜனா சேஃபாக இருக்குது. உங்கள் டேடி என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அந்த ஒர்க்கை நீ பண்ணு, உனக்கு பணம் தரோம். ஆக்சுவலாக இவங்கெல்லாம் லோன் வாங்க போகவே கூடாது அண்ணாமலை. என்ன ஒருவேளை நீங்கள் லோன் வாங்க போயிருந்தா உங்கள் நிலைமையை யோசிச்சுக்கங்க. படித்து பாஸ் பண்ணி லோனை கொடுக்குற இடத்துலலாம் போய் உட்காரணும். இது 3rd லாங்குவேஜ்னால ஃபெயில் ஆனவங்களோட லிஸ்ட்டு. உத்தரப்பிரதேசமெல்லாம் எடுக்க முடியல, எடுத்தாதான் அதோட தண்டவாளம் வண்டவாளமெல்லாம் தெரியும். அண்ணன் எல்லாத்தையும் தாண்டி அதுக்கு பேர் லாங்குவேஜ், அவ்வளவுதான். இப்போது எனக்கு தமிழ் நல்லா தெரியும், அது மட்டும் தெரிஞ்சாலும் நல்லா தெரியும். அமெரிக்காவுக்கு போய் நான் என்ன பண்ண போகிறேன்? இல்லை கம்ப்யூட்டர்கிட்ட உட்காந்து நான் என்னத்தை பேச போகிறேன்? உடனே உனக்கு கம்ப்யூட்டர் மட்டும்தான் வேலையா, விவசாயமெல்லாம் வேலை இல்லையா அப்படின்னு தான் கேட்குறீங்க. இல்லை, விவசாயமெல்லாம் ஒரு வேலையா? விவசாயம் பண்ணுறவனுக்கு பேர் விவசாயி கிடையாதுன்னு. உண்மையாக விவசாயம் பண்ணுறவனுக்கு பேர் நீங்கள் வச்சுருக்கிற பேர் எஸ்சி. இந்த நான் கால் வைக்கிற அந்த சேத்துலேருந்து நீ அதுக்கு என்ன புனித வெங்காயம் வேணால் பேசிக்க, அந்த சேத்துல நான் கால் வைக்க தயாராக இல்லை. அந்த சகதி சாக்கடையிலேருந்து வெளியே வர்றதுக்கு தான் நாங்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ சோத்துக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்பீங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் சேத்துல கால் வச்சதுக்கப்புறமா சாப்பிட்ருந்தீங்க? இல்லை, நாங்களும் அப்படியே சாப்பிட்டு போகிறோம். உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருக்குது விவசாயத்து மேலே அப்படின்னா உங்கள் காலை வேணால் அந்த சகதியில் வைங்க, நாங்கள் நல்ல இடத்துல காலை வச்சுக்கிறோம். அந்த விவசாயத்தை தொழிலாக பண்ணுறதுல எந்த வருத்தமும் எங்களுக்கு கிடையாது, அதை சாதியாக பண்ண வைக்கிறதுல தான் எங்களுக்கு வருத்தம். அந்த சகதியிலேருந்து வெளியே வர்றதுக்காக தான் எனக்கு 2 லாங்குவேஜ் போதும், அதுவும் ஸ்மார்ட்டான லாங்குவேஜ் போதும்னு முடிவு பண்ணிட்டோம். எனக்கு எந்த இந்திய மொழியின் மீதும் புனிதம் கிடையாது. என்னோட தாய்மொழி மலையாளத்து மேலேயும் எனக்கு புனிதம் கிடையாது. நான் விரும்பி படிச்சுட்டு இருக்கிற தமிழ் மேலேயும் அந்த புனிதம் கிடையாது. நம்ம எல்லாத்துக்குமே அறிவியலையவே கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆங்கிலத்து மேலேயும் புனித பிம்பம் கிடையாது. தட்ஸ் ஒன்லி லாங்குவேஜ், ஒன்லி ஃபார் தி கம்யூனிகேஷன். நான் எல்லாத்துக்கிட்டையும் பேசணும்னு ஆசைப்பட்டேன்னா யூடியூப்பில் பேசுகிறேன், அதை நீங்கள் கேட்குறீங்க, அது உங்களுக்கு கன்வே ஆகுது, அவ்வளவுதானே. நான் தமிழில் பேசினா நல்லாயிருக்கும், கொங்கு தமிழில் பேசினா சிறப்பாக இருக்கும், இங்கிலீஷ்லேயே பேசினேனாலும் வாவ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். என்னோட கருத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுதான் கம்யூனிகேஷனோட பர்பஸ்ஸு, இதுதான் லாங்குவேஜோட பர்பஸ்ஸு. அதனால் இது எதையும் நம்ம புனிதமாக எடுத்துக்கிட்டு அதை தூக்கி பிடிக்கணும்னு அவசியமே கிடையாதுன்னு. நம்ம சோஷியல் லாங்குவேஜு, நம்ம ஜாபுக்கான லாங்குவேஜ் எதுன்னு பார்த்து அதை கற்றுக்கணும், அவ்வளவுதான். வெறுமனவே ஆங்கிலம் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு ஈஸியாக இருக்கும் நமக்கு படிக்கிறதுக்கு. உலகத்தில் இருக்க எந்த மக்களோட வேணாலும் நம்மளால கம்யூனிகேட் பண்ணிட முடியும். உடனே யாராவது என்னது இது தாய்மொழியை விட்டுட்டு பேசுகிற அப்படின்னு சொன்னீங்கன்னா, 700 வருஷத்துக்கு முன்னாடி என் தாய்க்கு மொழி இல்லாமல் இருந்துச்சா? 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திராவுக்கு மொழியே இல்லையா? ஏன் 500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கவுபெல்ட்டில் மொழியே இல்லையா? இங்கே தமிழ் மட்டும்தான் பேசப்பட்டுட்டு இருந்தது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தமிழோட இன்னொரு மொழியும் கலந்து நம்ம பேச ஆரம்பித்தோம்ல, அந்த தாய்க்கும் தமிழ் தான் தாய்மொழியாக இருந்திருக்கும். அந்த முதல் தாய்க்கும் தமிழ் தான் தாய்மொழியாக இருந்திருக்கும். இவ்வளவு சிறப்புள்ள தமிழையும் தமிழர்களையும் 3ஆம் தர குடிமக்களாக வச்சிருக்கிறது தான் நம்ம இந்தியா. இப்போ இருக்கிற தமிழர்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இரும்ப ஆட்சி பண்ணோம்ல அந்த இனத்துல தான் இன்னைக்கு நிற்கிறோம்.
அன்னைக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்த நாங்கள் தான் ஒரு 1000 வருஷமாக ஒன்றுத்துக்கும் இல்லாமல் போயிட்டோம். அதுக்கு காரணம் எங்கள் தமிழ் இருந்த இடத்துல உங்கள் மந்திரங்கள் வந்தது தான் காரணம். அதுக்கப்புறமும் நாங்கள் இன்னைக்கு பழைய மாதிரி வந்து நிற்கிறதுக்கு காரணம் எங்கள் பழைய விஷயங்கள் அறிவியலாக வந்து நின்னது தான் உதவுச்சு. எங்கள் பிடிஆர் சொன்ன மாதிரி இருமொழி கொள்கையே எங்களுக்கு அவ்வளவும் போதுமானது. என்னோட லோக்கலில் பேசுகிறதுக்கு ஒரு லோக்கல் லாங்குவேஜ், அந்த லோக்கலை விட்டு இன்னொரு லோக்கலுக்கோ இல்லை இன்டர்நேஷ்னலில் பேசுகிறதுக்கோ எனக்கு இங்கிலீஷ் போதும். கர்நாடகா மாநிலத்தில் எதுக்கு ஃபெயில் ஆனோன்னே தெரியாமல் ஃபெயில் ஆனாங்கள்ல அந்த 90,000 பேர். அது மாதிரி எங்கள் தமிழ் மாணவர்களை மாற்றி விடாதீங்கன்னு நாம தான் பேசணும். என் அன்பார்ந்த தமிழ் பெற்றோர்களே, இந்த கர்நாடகாவோட ரிசல்ட்டு தான் உங்களுக்கான எச்சரிக்கை மணி. உங்கள் தாத்தாவோட தாத்தா செஞ்ச தொழிலை நீங்கள் செஞ்சிடவே வேண்டான்னு திராவிடம் தடுத்துச்சு. இல்லை உங்களோட பேரன் அதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற தோணியில் தான் இந்த ஒன்றிய அரசு 3வது மொழியை கொண்டு வந்து நம்ம கிட்ட திணிக்குது. ஒருவேளை அந்த பையன் ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னா விஸ்வகர்ம யோஜனா ரெடியாக இருக்குது. அது பெருசாக ஒன்றும் இல்லை. உன் தாத்தா செஞ்ச அதே தொழில். உங்கள் தாத்தா செஞ்ச முதல் புரட்சி என்ன தெரியுமா? உங்கள் அப்பாவை ஆரம்ப கல்வியில் கொண்டு போய் சேர்த்தது. உங்கள் அப்பாவுக்கு அன்னைக்கு கிடைச்ச அந்த நன்மை இன்னைக்கு உங்களை உயர்கல்விக்கு கொண்டு போய் உட்கார வச்சிருக்கு. உன் பையன் கட்டாயமாக மேல்நிலை கல்விக்கு வரையும் வந்துடுவான். ஆனால் உன் பேரன் ஆரம்ப கல்வியோட நின்றணும் அப்படிங்கிறது தான் இந்த மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை. இது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நாங்கள் புன்னகையோட எல்லாத்தையும் சொல்லுவோம். நம்ம புன்னகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.